செகண்ட் லவ் எபிசோட் 10. எபிசோட் 10 இதில் வந்து காதல் ஜிபிஎஸ்ன்ற ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. பேர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு திருப்பி ஒரு சாய்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. எடுத்த உடனே வந்து ஸ்ருதிகா உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே இன்றைக்கி இதில் வந்து 2 கேம் ப்ளே பண்ணுறாங்க. இந்த கேமில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அசீம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறாரு. அசீமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த முரட்டுத்தனத்தை அதை விட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் வந்து ஒரு விஷயம். அவருடைய டேலண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கஷ்டமான ஒரு கேமில் வந்துட்டு எப்படி இதை வந்து அவர் வந்துட்டு சாதிக்கிறாருன்றது வந்து நமக்கு வந்து புரியல. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்து அசீம் வந்துட்டு கேமில் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கேமில் விளையாடிக்கிட்டு இருக்கப்பயே ஈடன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அசீம் வந்து பெர்ஃப்யூம் எடுக்கிறப்போ அவன் கரெக்டாக வந்து பெர்ஃப்யூம் எப்படி எடுப்பான் அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு ஸ்ருதிகா கேட்குறப்போ வந்து அவன் என் கிட்ட வந்தால் தானே அவனுக்கு வந்து நான் கிட்ட வந்தால் தானேன்ற மாதிரி நக்கலடிப்பாங்க. அது என்ன இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அவன் என்கிட்ட வந்தால் தானே நான் அடிச்சிருக்க பெர்ஃப்யூம் அவனுக்கு தெரியும். அவங்க சொல்கிறப்போ வந்து அந்த பக்கம் வந்து நேகாவும் தேஜாஸும் வந்து சிரிச்சுப்பாங்க. பட்டு ஏன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப க்ளோஸாக கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு கையை பின்னி பிசைஞ்சிக்கிட்டு ஒருத்தர் தடவிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பட்டு அவங்களுக்கு அது புரியாது. எண்ட் ஆஃப் த கேமில் வந்துட்டு அசீம் வந்து ஜெயிக்கிறாரு. தேஜாஸு அண்டு நேகா வந்து ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, புரிதலையும் மீறி ஒரு டேலண்ட்ன்றது ஒன்று தேவைப்படுது. ஸோ இது அசீமுக்கு இருக்குதுன்றது நமக்கு வந்து புரியுது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மோனிஷா வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது வெக்க மேலே. ஆனால் அதை வெளியே சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து அதை சொல்லாமல் அதுக்கு பதிலாக வெக்கே வந்து வெறுத்து போய் வேறு ஒரு பேரை சூஸ் பண்ணுறப்போ வந்து அவங்க வந்து வேணும்ட்டே கடுப்படிக்கிறது. இது வந்து காமன் தாங்க. ஒரு பொண்ணை விட்டு ஒரு பையன் போகிறப்போ பொண்ணு வந்து அவனுக்கு ஆகாதவனை போய் தேடி கண்டுபிடிச்சி அது புதகுலியாக இருந்தாலும் விழுறேன், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணாவது போகணுன்ற மாதிரி வந்து பண்ணுறது லைஃப்பில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். வாங்க உள்ள எபிசோடுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாங்க. 2 கேம் ப்ளே பண்ணுறாங்க ஸ்ருதிகா. முதல் கேமு, இந்த முதல் கேமில் வந்து மியூசிக் ப்ளே ஆகிறப்போ கதவு வந்து திறக்கப்படும். கதவு திறந்தோன்னே ஒரு ஜோடி வெளியே போகலாம். இந்த ஜோடி வந்து பேர் வந்து தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். அவங்க வெளியே போய் தாராளமாக மனசு விட்டு வந்து பேசலாம், தானே வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது அடுத்து வரக்கூடிய அந்த காதல் ஜிபிஎஸ் அந்த கேமுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த கேம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புரியுது. எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஸ்ருதிகா பற்ற வச்ச மாதிரி இந்த பேர் வந்து கொஞ்சம் பிரியுது. முதல் பேர் வந்து வெக்கே அண்டு பிரியங்கா. வெக்கே வந்து மோனிஷாவோட போனது. மோனிஷாவை வெக்கேக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போகுது. இப்போ சூஸ் பண்ணுறது வந்து பிரியங்காவை சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறப்போ வந்து அதிகமாக பேசுனது பிரியங்கா தான். வெக்கே அவ்வளோவா பேசலை. பேசுகிறப்போ பிரியங்கா என் பார்ட்னருக்கு நான் உண்மையாக இருக்கணும், என் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி, நான் யாருக்கிட்டையும் பேசுவேன், நீ யாரோடனையும் வந்து நீ பேசலாம், எனக்கு கொஞ்சம் பொசசிவ் இருந்தாலும் அதை நான் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து உன்னை கண்ட்ரோல் படுத்த மாட்டேன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து வெக்க எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டிடுறாரு. ஆட்டிட்டு வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறப்போ வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் வந்து கேர்ள் யூ ஆர் அப்படின்னு கேட்குறப்போ வந்து இவங்க திருப்பி பிரியங்கா அதுக்கு திருப்பி பதில் போடுறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் யூ வாண்ட் அப்படின்னு கேட்குறப்போ வந்து வெக்கே வந்து எனக்கு ஜாலியாக பேசணும் அப்படின்னா என்ன வாழ்க்கை ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு இல்லை, பேசுகிறது கொஞ்சம் நாளாக இருந்தாலும் கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஜாலியாக ஸ்பெண்ட் ஆகணும்ல, அதுக்காக சொல்கிறேன்றாரு. அதுக்கு அடுத்த பேர் மாறுறது வந்து ஆப்வியஸாக வந்து மோனிஷா வந்து வெக்கே வேணான்னு சொன்ன உடனே மோனிஷாவுக்கு கொஞ்சம் காண்டாகுது. அவங்க வந்து அபீதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அபீதோட சூஸ் ஆகிட்டு பேசுகிறப்போ வந்து அபீத் வந்து தனியாக நம்ம சொல்கிறப்போ என்ன ஒரு கருத்து வைக்கிறாருன்னா, நீ வந்து அதாவது மோனிஷா வந்து
வெக்கேக்கு வந்துட்டு எல்லாம் செட் ஆகும் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரியங்காவும் மோனிஷாவும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ வந்து அவங்களுக்குள்ளே பேசுகிறப்போ வந்து பிரியங்கா, வெக்கே வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டக் ஆகிட்டான், ஆர்கானிக்காக அவனுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அது வர்றது எப்படின்னு யோசிக்கிறான், நான் வந்து ஃப்ரெண்ட் ஜோனில் தான் இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல மோனிஷா ஜாலியாக அதை கேட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே செம்ம காண்டாகிட்டு இருக்கிறது நமக்கு கிளியராகவே வந்து புரியுது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு தேஜாஸும் நேகாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே டச்சிங் தான். அவர் தேஜாஸ் எதிர்பார்த்தது ஃபிசிக்கல் டச் தான். அதை வந்து அவங்க செய்கிறாரு. கையோட கை வந்து இது பண்ணிக்கிறாரு, கட்டிப்பிடிச்சிக்கிறாரு, ஹக் பண்ணுறாரு. மொல்லமாக சொல்லணும்னு சொன்னால் இன்னும் அதர் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தடவ ஆரம்பிச்சிடாருன்னு வந்து சொல்லலாம். அது நேகாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே போல் வந்து இந்த பக்கம் வரப்போ வந்து ராஜா வந்து சிந்தூரி அவங்க 2 பேரும் வந்து பேசுகிறப்போ வந்து பிரியங்காவை வந்து பிரியங்காவை பற்றி பேசுகிறப்போ வந்து சிந்தூரி சொல்கிறாங்க, பிரியங்காவுக்கு வந்துட்டு இப்படி இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி வந்து அவள் பேசிகிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஸ்ருத்திகா உள்ளே என்ட்ரி ஆகி திருப்பி வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த காதல் ஜிபிஎஸ் உங்கள் பேரை திருப்பி நீங்கள் பேசியிருப்பீங்க, யார் உங்களுக்கு செட் ஆகுதோ அவங்கள ஏற்கனவே செட் ஆனவங்க வரலாம், செட் ஆகாதவங்க இப்போ பேசி பழகினவங்க அவங்கள சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி உங்கள் பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜா வந்து ஆப்வியஸாக வந்து பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணுறாரு. வெக்கே வந்து சிந்துரியை வந்து சூஸ் பண்ணுறாரு. அசீம் வந்து மோனிஷாவை சூஸ் பண்ணுறாரு. அப்படி சூஸ் பண்ணுறப்ப ஈடன் வந்து குறுக்க வந்து என்னப்பா நான் வந்து கேமை பொறுத்த வரைக்கும் அசீம் தானே சூஸ் பண்ணலான்னு இருக்கிறப்ப வந்து இப்போ அசீம் வந்து கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, அவங்க விருப்பப்பட்டால் சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு இப்போ இங்கே வந்து பேரை வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அசீமுக்கு மோனிஷான்னு இருந்தது மாதிரி அசீமுக்கு ஈடன் வந்துடுறாங்க. மோனிஷா வந்து அபீத்துக்கு போயிடுறாரு. அபீதும் மோனிஷாவும் பேராகிடுறாங்க. வழக்கம் போல் தேஜாஸ் அண்ட் நேகா இந்த பேர் இதாகிடுறாங்க. இதை வந்து கண்ணை வந்து கட்டி விட்ருவாங்க. பிளைண்ட் ஃபோல்ட் கேம் இது, இந்த காதல் ஜிபிஎஸ் கேம்ன்றது. அப்புறம் உள்ளே வந்து அந்த ஒரு சின்னதாக வந்து ஒரு பாதைகள் வச்சுருப்பாங்க, மறித்து அந்த பாதைகளில் வந்துட்டு 4 விதமான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு மேக்கப்பு இருக்கும், இந்த பொண்ணுங்க யூஸ் படுத்துகிற மேக்கப்பு. 2வதுல வந்து ட்ரெஸ்ஸு வந்து அவங்க யூஸ் படுத்துகிற ட்ரெஸ் இருக்கும். 3வது இடத்துல வந்துட்டு ஃபுட்வேர் அது போட்டு வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் படுத்துகிற செருப்பு போட்டு வச்சுருப்பாங்க. 4வது பிளேஸில் வந்துட்டு பெர்ஃப்யூம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த பொண்ணு யூஸ் படுத்துகிற பெர்ஃப்யூமை. இந்த பாய்ஸ் வந்துட்டு கரெக்டாக அதுக்குள்ளே போய் பார்ட்னர் பொருளை வந்து எடுத்துகிட்டு வரணுங்க. எடுத்துகிட்டு வரப்போ வந்து இது கொஞ்சம் சிக்கலானது தான். கண்ணை கட்டிடுறாங்க. ரூட் சொல்கிறப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட்டு இது மட்டும்தான் சொல்லணும். இதை சொல்கிறப்போ வந்து அவங்க வந்து கோட் வேர்டு யூஸ் பண்ணி தான் சொல்லணுன்ற ஒரு கண்டிஷன் வச்சுடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இது வந்து செய்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்கேருந்து பார்க்குறப்போ அவங்க வந்து ரைட்டுன்னு சொல்கிறப்போ அங்கேருந்து வரவங்களுக்கு அது லெஃப்டாக மாறும். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்றது வந்து நமக்கு தெளிவாகவே புரியுது. இது உள்ளுக்கு போகிறவங்களுக்கு வந்து கேமுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் கூப்பிட்றாங்க, அசீம் அண்ட் ஈடன். அதுக்கப்புறம் வந்து தேஜாஸ் அண்டு நேகா. இதில் வந்து தேஜாஸ் அண்ட் நேகா வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அசீம் அண்ட் ஈடன் வந்து இந்த பேரில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேர் அவங்க கூப்பிட்றது வந்து தினேஷ் அண்டு வீணா. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா அண்டு ராஜா. பட் தினேஷ் அண்ட் வீணா வந்து ரொம்ப கிளவராக வந்துட்டு அவங்க வந்து கோடு வேர்டு வந்து செட் பண்ணுறாங்க வந்திருக்க பேர்லேயே. எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு ஃபேரின்னு செட் பண்ணுறாங்க, பேக்குக்கு வந்து பலூன்றாங்க, ரைட்டுக்கு ரோஸுன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் படுத்துறது வந்து லாலிபாப்புன்றாங்க. ஸோ நம்ம ஃபேரின்னு சொல்கிறப்ப மைண்டில் டக்குன்னு ஃப்ரண்ட்டுன்னு வரலாம், பலூன் சொல்கிறப்ப பேக் அப்படின்னு வரலாம். ஸோ இது வந்து குயிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் அந்த பரிதாபம் அவங்க வந்து அதில் டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க. அதில் வந்து தினேஷ் ஒரு உழப்பி விட்டு குழப்பிடுறாரு.
அதுக்கப்புறம் அதில் வந்து பிரியங்கா அண்ட் ராஜா பேர் வந்து அதில் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ராஜா வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, பிரியங்கா வந்து அவங்க யார் எப்படியோங்க ஒரு இன்வால்மெண்ட்டுன்னு வந்துன்னா அவங்க வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இதில் வந்து ஜெயிக்கிறது நம்ம சொன்ன மாதிரி பிரியங்கா ராஜா. அடுத்து வர கேம் வந்துட்டு வெக்கே அண்டு சிந்துரி, அபித் அண்டு மோனிஷா. மோனிஷா வேணும்ட்டே வெக்கையை கடுப்படிக்கிறதுக்கு கோட்வேர்டை எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, அணி, தங்கம், செல்லம், ஸ்வீட்டுன்னு செட் பண்ணுறாங்க. இந்த கேமில் வந்து வெக்கே பண்ணுறது வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாருங்க. அவர் ஷூவை அளவெடுக்கிறது, பெர்ஃப்யூம் அடித்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. பட்டு என்ன இருந்தாலும் வந்து அவங்க பேர் வந்து தோற்றுருது. ஜெயிக்கிறது அபித் அண்டு மோனிஷா பேர் தான் வந்து ஜெயிக்குது. ஸோ ஃபைனலாக வந்து மோனிஷா ஒத்துக்கிறாங்க. நான் வேணும்ட்டே தான் வந்து கோடுவேர்டு வச்சேன், அவரை கடுப்படிக்கணும்னு தான் வச்சேன், வெக்கேக்கு வந்து ஹர்ட் ஆகணும் ஆப்பிடிக்கணும் தான் வச்சேன்ற மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து ஃபைனலி கேர்ள்ஸ்ன்றது நமக்கு தெளிவாக வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவரால் வின்னரை சூஸ் பண்ணுறப்போ பார்ட்னர் பொருள் எடுக்கிறதுல வந்து செக் பண்ணுறப்போ ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் வந்து அசீம் தாங்க. பர்ஃபெக்டாக வந்து எல்லா பொருளையும் 4 பொருளையும் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ வந்து அசீம் வந்து டைமிங்லேயும் வந்து அவர் 3 மினிட்ஸு. ஸோ அசீம் வெக்கம் ஈக்குவலாக வந்தாலும் டைமிங்கில் வந்து 3 மினிட்ஸில் முடித்ததுனால அசீம் அண்ட் ஈடன் வந்து ஃபைனலாக வந்து ஜெயிச்சிடுறாங்க. எல்லோரும் பயங்கரமாக காண்டாயிடுறாங்க. குறிப்பாக வந்து வீணா வந்து எலியும் பூனையுமா வந்துட்டு இருந்தவங்க அசீம் அண்ட் ஈடனை. பட் எப்படி ஜெயிச்சாங்கன்றது வந்து எங்களுக்கு வந்து புரியல அப்படின்ற மாதிரி வந்து வீணா வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தேஜாஸ் அண்ட் நேகாவும் பேசுகிறப்பையும் நாங்கள் 2 பேருமே வந்து முதலேருந்து ஜாலியாக பேசி பழகிட்டுருக்குறோம். அதே மாதிரி வந்து வீணாவும் தினேஷும் வந்து பேசி பழகிட்டுருக்குறோம், மனசு விட்டு பேசுகிறோம். நாங்கள் மனசு விட்டு பேசி எங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அசீமும் ஈடனும் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஃபைனலாக அசீம் வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து கிளியராக சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் என்ன பேசினாலும் வந்து மைண்டில் வந்து பக்காவாக ஞாபகம் வச்சுக்கிறேன். அதனால தான் அது எனக்கு ஒன்று இருக்குது. 2வது விஷயம் வந்து சில விஷயங்கள் வந்து எலியும் பூனையுமா வந்து சண்டை போட்டால் அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காததே அப்படின்றது வந்து எனக்கு வந்து அவங்க சொல்கிறப்போ வந்து நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இது கேமில் ஈவன் வீணா வந்து ஈடன் வந்து ஒரு இடம் சொல்கிறப்ப கூட சொல்லுவாங்க, பெர்ஃப்யூம் எடுக்கிறப்போ அவன் என் கிட்ட கூட வரல மோந்து பார்த்தா தான்ப்பா அவன் பெர்ஃப்யூம் எடுப்பான்னு சொல்லுவாங்க. பட் ஈடன் சொல்கிறதையும் மீறி வந்து அசீம் அங்கே எடுக்கிறாரு பாருங்க. அங்கே தான் அசீம் வந்து தெளிவாக நிற்கிறாரு. ஸோ அசீம் வந்துட்டு கேமுன்னு வரப்போ வந்து விட்டு கொடுக்குறது இல்லைன்றது வந்து நமக்கு டோட்டலாக கிளியராக புரியுதுங்க. பார்க்கலாம் அடுத்த எபிசோட்லங்க.